Hi, Vanakkam. This is Lakshmi Veeraraghavan and you are watching my channel Chakra Healthcare. இன்னைக்கு தினாச்சாரியால நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கர்ணபூர்ணா. வரிசையாக தினாச்சாரியாரில் ஒரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கர்ணபூர்ணா. வாட் இஸ் கர்ணபூர்ணா? கர்ணா அப்படின்னா காது, கர்ணம் அப்படின்னு சொல்லும்போது காது தான் ரெஃபர் பண்ணுறோம். இப்போது அந்த காதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், காதை மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், அதுதான் we are going to see. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான தைலம் என்ன அப்படின்னா ஷட்பிந்து. ஷட்பிந்து தைலம் கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கிது. நம்ம எண்ணெயை மிதமான சூட்டில் தான் யூஸ் பண்ணணும். அதனால் அடுப்பில் சிம்மில் வச்சு லேசாக காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ளெயின் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எய்தர் ஷட்பிந்து ஆர் நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நல்லா படுத்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோங்க. பிலோ வச்சுக்கோங்க தலைக்கு. எந்த பக்கம் காதில் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த சைடில் வந்து ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க. ஒன் சைடாக படுத்துக்கிட்டு நல்லா ஹெட்டை வந்து ரெய்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஏன் ரெய்ஸ்டாக வச்சுக்கணும்னா அப்போ தான் எண்ணெய் நம்ம காதில் விடும்போது உள்ளுக்குள்ளே ஈஸியாக போகும். சாய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா கீழே வழிஞ்சிடும், உள்ளுக்குள்ளே போகாது. அதனால் தலையை ரெய்ஸ்டாக வச்சுக்கிட்டு அந்த வெதுவெதுப்பான எண்ணெய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2 ட்ராப் காதில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கையோட ஒரு காட்டன் பால் எடுத்து நல்லா அந்த பஞ்சை வச்சு காதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த பக்கமே ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத படுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து எழுந்து காதை நல்லா தொடச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த காதுக்கு அதே மாதிரி படுத்து காதில் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் முடித்த உடனே எழுந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆச்சா? இதுதான் எப்படி கர்ணபூர்ணா யூஸ் பண்ணுறது அப்படின்றதோட ப்ரொசீஜர். இப்போது அதனால் என்ன பெனிஃபிட், நான் ஏன் பண்ணணும், கர்ணபூர்ணா எதுக்கு அப்படின்னா, கர்ணபூர்ணா அப்படின்றது காதுக்கும் தலை நரம்புகளுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே இன்டர்ட்வைண்ட். காது நரம்பில் நம்ம இந்த ஆயில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ட்ரைனஸ் போய் ஒரு லூப்ரிகேஷன் வருது நமக்கு. ஃபஸ்ட்டு காது இரைச்சல், நிறைய பேருக்கு காது இரைச்சல் இருக்குது. காது இரைச்சலுக்கு நல்ல க்யூர் இது. ரெகுலராக ஆனால் போடணும். ஒரு நாள் போட்டுட்டு எனக்கு சரியாக போகல அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஒரு நாளில் சரியாகாது. ரெகுலராக யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஒன்று. இன்னொன்று, வேர்ட்டிகோ ப்ராப்ளம் இருக்குல்ல, தலை சுத்தல், அந்த வேர்ட்டிகோ, அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு காது இம்பேலன்ஸ், அதுதான் வேர்ட்டிகோ, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்யூர் இது. காது நரம்புகள் பலப்படணும் அப்படின்னா கர்ணபூர்ணா பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி, லிவ் லாங்.